ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். வெயிட்டை குறைக்கிறதுக்காக யூடியூப்ல வீடியோ பார்த்து அவங்க சொல்ற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி சாப்பிட்டதுனால மதுரையை சேர்ந்த கலையரசி அப்படின்ற ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பெண் வந்து இறந்திருக்காங்க. இவங்க சாப்பிட்டதாவது இந்த மெத்தட்ல அவங்க சொன்ன பொருள் அப்படியே சாப்பிட்டனால சில மணி நேரத்திலேயே வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ரத்தப்போக்கு ஏற்பட்டு வயிறு ரொம்ப வலிச்சு அழுதுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க வந்து பக்கத்துல ராஜாஜி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போற வழியிலேயே அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்டாங்க. அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னா, வெங்காரம் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் பக்கத்துல அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டு மருந்து கல்லை வந்து வாங்கியிருக்காங்க. வெங்காரம் அப்படின்னா என்னடா, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு ஒரு கெடுதலான பொருளை ஏன் வந்து நாட்டு மருந்து கல்ல விற்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஆக்சுவலா வெங்காரம் அப்படின்னு எனக்கும் தெரியாது. இந்த இன்சிடென்ட் அப்புறம் தான் நான் போய் சர்ச் பண்ணி இன்டர்நெட்ல பார்த்தேன். எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அங்க அசுத்தமான நீரை வந்து சுத்தம் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது அசுத்தமான நீரை சுத்தம் பண்றதுக்காக மட்டும் இந்த பொருளை வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையும் யூஸ் பண்றதா சொல்றாங்க. ஆக்சுவலா மருத்துவத்துறை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த அசுத்தம் சொல்லிட்டல, அப்ப இந்த புண்ணெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப டர்ட்டியா இருக்குல்ல, ரொம்ப அந்த கிளீன் பண்ற ஏரியா இருக்குல்ல, அதுக்கு நிறைய மூலக்கூறுகள் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரே ஒரு மூலக்கூறா இதையும் யூஸ் பண்றதா போட்டிருக்கு இன்டர்நெட்ல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து கமெண்ட் சொல்லுங்க, நான் கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா ஒரே வழி எக்ஸசைஸ் மட்டும்தான். எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம நேச்சுரலா வந்து நம்ம வந்து உடலை ஏற்றக்கும் சரி குறைக்கிறதுக்கும் சரி, அதுதான் ஒரே வழி. அதை விட்டுட்டு யூடியூப்ல இருக்கிற எல்லா வீடியோஸையும் பார்த்து இப்படி பண்ணா ஒரே குறைஞ்சிருமா, ஒரு வாரத்துல குறைஞ்சிடும், இந்த பெல்ட்டை போடுங்க, இந்த பெல்ட் வந்து 1000 ரூபா தான், இந்த பெல்ட்டை போட்டீங்கன்னா உடலை கம்மியாயிரும் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்கு. நிறைய ஃப்ராடு வந்து நிறைய இருக்காங்க. நம்ம ஹெல்த்தியா இருக்கிற எந்த விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஹெல்த்தியா ஃபாலோ பண்ணனா அதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் எனக்கு வேணாம். நான் வந்து சீக்கிரமா, அதாவது ஒரே வாரம் ஒரே மாசத்துல நான் வந்து வெயிட்டை குறைச்சு சிக்ஸ் பேக் வச்சிடணும். ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒரே மாசத்துல குண்டாயிரணும். குண்டா இருந்த அப்படின்னா ஒரே மாசத்துல ஒல்லியாயிரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. என்ன கேட்டா அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. வெயிட்டுக்கு அதிகமா இருக்கா, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜிம்முக்கு போங்க. ஜிம்மு சம்மந்தமா எக்ஸசைஸ் சம்மந்தமா யூடியூப்ல வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. மருத்துவர்களும் சரி, ஜிம் மாஸ்டரும் சரி, நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்றாங்க. சரி, யூடியூப்ல பாக்குற வீடியோஸை நீங்க அப்படியே எதுக்கு நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க? சுத்தி இருக்கிறப்பாங்கல்ல, அதாவது சம்மந்தமா அது சம்மந்தமா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு இதை போய் யூஸ் பண்ணலாமா, இதுல என்ன ஆபத்து இருக்கு, இது உண்மையிலே அவங்க சொல்றதெல்லாம் உண்மையான்னு கேட்டு ஆராய்ச்சி பண்ணணும். அதெல்லாம் விசாரிக்காம அப்படியே யூடியூப்ல சொல்றதை அப்படியே போய் கேட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விளைவுகள் தான் ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப தப்பான ஒரு முடிவு கூட. ஆக்சுவலா இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, மூத்தவங்க இருக்கதா சொல்றாங்க, இன்னொரு பொண்ணு இருக்கதா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் உயிர் போனதுதான். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்க குண்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்ப குறைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா நீங்க உடம்ப குறைங்க. மற்றவங்க கிண்டல் பண்றாங்க, என்ன குண்டுன்னு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்னா அதுக்காக கம்மி பண்ணாதீங்க. அவன் சொல்லிட்டு தான் இருப்பான். உங்களுக்கு இந்த விஷயத்துல இருக்குன்னா அவனுக்கு இன்னொரு விஷயத்துல இருக்கும். அதுக்கு அவன் சொல்றானுக்கா நம்ம வந்து நம்ம மாத்திக்க கூடாது. சொல்றவங்க சரி, நீங்க வந்து யாராவது வந்து குண்டு, நீ வந்து ரொம்ப ஒல்லியா இருக்க, குண்டா இருக்கன்னா நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்து நம்ம வந்து குறை சொல்லலாம். அதுதான் நான் சொல்லுவேன். அதனால எதுவா இருந்தாலும் தீர விசாரிச்சு நன்மை தீமை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா, பிழை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது இன்டர்நெட்ல பார்த்த விஷயங்கள், நான் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்டர்நெட்ல பார்த்த விஷயங்கள். அதுதான் எனக்கும் ஓரளவுக்கு சொல்லிக்க நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.